நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன். அங்கே வந்து பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டுருக்கேன். அங்கே என்னோட கசின் வர்சை முகமது என்கிற ஜின்னா வந்து என்னோட பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்தாப்புல. அப்போ அந்த பிஸ்னஸ்லேருந்து நான் அவருக்கு பணம் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டர்கிட்டருந்து 2.5 மில்லியன் கேஷை வந்து எம்பெசல் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காரு. இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போட்டிருக்காரு. அதுக்காக நாங்கள் வந்து ஏடிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம். அவர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. மொத்தம் வந்து என்னோட பணம் வந்து 16 கோடி டாக்டரோட பணத்தோட சேர்த்து. என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிருக்கீங்க? எங்களால முடிஞ்ச உதவியே செய்யறேன்னு சொல்லியிருக்காரு அவரு. முன்னாடி நீங்க எங்க ஃபாரின்ல எதனா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? அங்க சிங்கப்பூர்ல நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கலையா? ஏன்னா ஆள் வந்து இங்கே வந்ததுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இதுவே வேற கேஸாக இருந்தால் இன்டர்போல் வச்சு பிடிச்சிருப்பாங்க. பட் இது வந்து சீட்டிங் கேஸாக இருக்கிறதுனால அவ்வளோ சிவியர் ஆக்ஷன் இன்னும் எடுக்கல அவங்க. ஆனால் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே சிங்கப்பூரில். அதுக்குள்ள எவிடன்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். சீட் பண்ணவர் இருக்காரு. இங்கே இருக்கார், அவர் தான் இவர். எனக்கு மட்டும் 16 கோடி, அவங்களது வந்து 65 லட்சம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 6-7 பேர்த்து அவர் சேர்த்து சீட்டிங் பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து சிங்கப்பூரில் வந்து எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களால இங்கே வர முடியல. ஸோ நாங்கள் மட்டும்தான் வந்து இப்போ கொடுத்துருக்கோம். மொத்த மதிப்பு ஒரு 60 கோடி இருக்கும். நான் நகையெல்லாம் அடமானம் வைத்து நான் கொடுத்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு பத்தில் எனக்கு பணம் எனக்கு வந்து யார்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. வாங்கி வேறு பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் திடீர்னு. எதுவும் சொல்லலை. இருக்கிறேன் அப்புறம் வேலையே நாங்கள் செஞ்சுருந்த வேலையை எங்களை விட்டுட்டு எங்கள் வேலையை வந்து அவங்க இடத்துல வந்து ஜாயின் பண்ணி சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரின்னு இப்போ வேலையை நாங்கள் 3 பேர், நான் என் மனைவி, என் ஹஸ்பண்டு, என் டாக்டர் 3 பேரும் அவங்ககிட்ட போய் வேலை செஞ்சோம். 2 மாதம் சம்பளமும் எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு சொல்லாமல் திடீர்னு ஓடியாண்டார் ஊருக்கு, இந்தியாவுக்கு வந்துட்டார். நாங்கள் போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ தேடி இருக்கோம். அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இல்லை ஃப்ரெண்டு 9 வருஷமாக நாங்கள் ஒன்றா ஒரு இடத்துல வேலை செஞ்சோம். அந்த பழக்கத்தில் தான் அப்போ 1 வருஷமாக தான் இந்த மாதிரி செஞ்சது காரணமே இது. இவ்வளோ நாள் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதில் அந்த பழக்கத்தினால தான் நம்பி நான் இறங்கிட்டேன். அதில் அப்பயும் எங்கள் வீட்டுக்காரங்க கொடுக்காதன்னு சொன்னாங்க. நான் மீறிக்கிட்டு ஃப்ரெண்டாக பழகணுமே, கஷ்டத்துக்கு உதவிமே சொன்னால். ஆனால் கடைசியாக எங்களை வந்து நடுத்தில் நிற்க வச்சுட்டு வந்தார். இங்கே வந்து நல்லா நிலத்தை வாங்கி போட்டு நல்லா வசதியாக நல்லா தான் இருக்கிற அந்த இடத்துல இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ டிஜிபியை நாங்கள் பார்த்து எங்களை உதவி கேட்டால் அவங்க செய்கிறேன்னு இருக்காங்க. எங்களுக்கு முடிஞ்சாலும் எங்களை உதவி செஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி இருக்கோம் நாங்கள்.